சுவையான வாவல் மீன் குழம்பு எப்படி வைக்கலாம் நம்ம பார்க்கலாம். இப்போ வாவல் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் புளிய கரைச்சு விட்டுக்கிறேன். 3 டீஸ்பூன் வத்தல் பொடி போட்டுக்கலாம். 3 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள். புளித்தண்ணி நமக்கு கொதிக்கிற டைம்ல நம்ம இந்த மசாலா ரெடி பண்ணிடலாம். நான் 3 துண்டு தேங்காய், அது கூட ஒரு 15 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் சின்ன சீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்ல மைய அரைச்சுக்க போறோம். அரைச்ச இந்த மசாலாவையே நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இந்த ஜாரையும் நம்ம கொஞ்சமா கழுவி ஊத்திடலாம். ஒரு கை போல கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ வாவல் மீன் வாங்கி நான் நல்லா கிளீன் பண்ணி உப்பு போட்டு வச்சிருக்கிறேன். குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நம்ம வாவல் மீனை இதுல சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. குழம்பு கொதிக்கிற டைம்ல ஒரு 50 ml நல்லெண்ணெயை விட்டு அப்படியே நம்ம விட்டுட்டோம்னு சொன்னா நம்முடைய குழம்பு ரெடி ஆயிரும். இன்னொரு 10 நிமிஷம் நீங்க அப்படியே விட்டுட்டீங்கன்னு சொன்னா நம்மளுடைய வாவல் மீன் குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.